வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திலே சிவராமன் என்று சொல்லக்கூடியவர் பள்ளி வளாகத்திலேயே என்சிசி முகாம் நடத்துகிறோம் என்கிற பெயரிலே ஒரு 17 மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தலை செய்திருக்கிறார். ஒரு மாணவியை அதிகாலையில் தூங்கி கொண்டிருந்த மாணவியை ஒரு 3 மணி அளவிலே எழுப்பி கொண்டு போய் பாலியல் ரீதியான ஒரு வன்புணர்வு செய்ததாக ஒரு வழக்கு பதிவு ஆகியிருக்கிறது. இந்த சிறுமி ஏற்கனவே அந்த பள்ளியினுடைய முதல்வர் தாளாளரிடத்திலே புகார் அளித்த போது பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் கெட்டுவிடும் அப்படிங்கிறதுனால அதை மறைவாக அதை யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் அதை அனுசரித்து போகும்படியான ஒரு சூழலுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த சிறுமி மனதளவிலே பாதிக்கப்பட்டு, ஏனென்றால் ஒரு 12-13 வயது சிறுமி 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் அது மனச்சோர்வாக இருப்பதை பார்த்து அதனுடைய முகக்குறிப்பை பார்த்து பெற்றோர்கள் விசாரிக்கிற போது ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த குழந்தை அழுது அதை சொல்லி அதில் உடலிலே சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்ட போது அந்த மகளிர் காவல் நிலையத்திலே போய் அந்த பெண்ணினுடைய தாயார் புகார் செய்ததற்கு பின்புதான் அது ஒரு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த சிவராமன் என்பவர் பல பள்ளிக்கூடங்களிலே இது மாதிரி என்சிசி முகாம் நடத்தியிருக்கிறார். அதில் என்சிசியினுடைய தலைமையகம் அவர் அங்கீகரிக்கப்பட்டவரே அல்ல, எங்களுக்கான அவரை எங்களுடைய என்சிசிக்கான ஆளே அவர் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு போலி என்சிசி முகாமை தான் இவர் நடத்தியிருக்கிறார். இது எப்படி பள்ளி நிர்வாகம் கவனிக்காமல் இது போன்றவர்களை அனுமதித்தார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அதே சமயத்திலே அவர் அரசியல் ரீதியாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கிறார். தேர்தல் பணிலாம் செஞ்சிருக்கிறாரு. அரசியல் பின்புலம் கொண்டவராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் புகார் கொடுத்ததற்கு பின்னால் அதனுடைய விசாரணை வேகம் எடுப்பதற்கு காவல்துறை முயற்சிக்கிற போது காவல்துறை முழுக்க முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு அந்த தகவல் வந்திருக்கிறது. அவர் உடனடியாக தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பின்னால் அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த சிவராமன் என்பவரை போலீஸ் அடித்து காலை உடைத்திருக்கிறது. அவர் சிகிச்சையில் இருக்கிற போது திடீரென்று இன்று காலை அதிகாலையிலே ஒரு 5:30 மணி அளவிலே அவர் இறந்து விட்டார். அதற்கான மருத்துவ பரிசோதனை என்று பார்க்கிற போது அவர் எலி பேஸ்ட்டு சாப்பிட்டார் 2 நாளைக்கு முன்னாடியே. போலீஸ்கிட்ட பிடிபடுவோமோ என்கிற அச்சத்தின் காரணமாக அவர் தற்கொலை முயற்சியில் இருந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நடந்த தகராறில் அவர் ஏற்கனவே இதே மாதிரி எலி பேஸ்ட்டு சாப்பிட்ருக்காரு. அது 2 நாள் கழித்து தான் கடுமையாக வேலை செய்யுங்கிறதுனால காவல்துறை கைது செய்வதற்கு அந்த அச்சத்தின் காரணமாக அவர் அந்த எலி பாசானத்தை அவர் சாப்பிட்ருக்கிறாரு. அது கல்லீரலுக்குள்ளே போய் அவருக்கு இன்று காலை அதிகாலையில் அது இறப்பாக மாறி இருக்கிறது. இப்போது இது மாதிரியான பாலியல் ரீதியாக ஒரு அத்துமீறல் நடக்கிற போது அதை வெளியில் சொல்லக்கூடாது என்று பள்ளி ஆசிரியர்களே சொல்லுவது, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடியவர்களே சொல்வது. ஏன்னா ஒரு ஸ்கூலோட நற்பெயருக்கு களங்கம் என்பதை தாண்டி தனியார் பள்ளிக்கூடங்களுக்குள்ளே ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறது. பல ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலோட எங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு, நீங்கள் எங்கள் ஸ்கூலில் சேருங்க, நாங்கள் சிறப்பாக பயிற்சி அளிப்போம், அப்படி பண்ணுவோம். எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் பெரிய இடத்துலலாம் இருக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எம்பிபிஎஸ் சேர முடியும், இந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாலே போதும், வேறு லெவலுக்கு போயிடலாம் என்றெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் அதற்குள்ளே இருக்கிற காரணத்தினால இது நற்பெயர் என்று வெளியில் சொல்லி கொண்டாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு வியாபார உத்தியும் கூட. அதனால் இதை வெளியே சொல்லக்கூடாது என்று அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த பள்ளி மாணவியிடம் சொல்லியிருக்கிறார். அதை சரி கட்டுவதற்காக ஸ்கூல் விழாக்களில் அதற்கு கூடுதல் பதக்கங்கள்லாம் கொடுத்து விழாவிலாம் அதை கௌரவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது அதனுடைய உளவியலாக ஒரு சிறுமிக்கு ஒரு 30 வயது ஆண் இந்த மாதிரியான ஒரு அத்துமீறலிலே தன்னை விட ஒரு 17 வயது மூத்தவன் ஒரு அத்துமீறலிலே ஈடுபடுகிற போது உளவியலாக அதற்கு என்ன சிக்கல் ஏற்படும், அது என்ன வகையான உடல் ரீதியாக என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும், இதை எப்படி அந்த சிறுமி எதிர்கொள்வாள் என்கிற ஒரு பல வகையான சைக்காலஜி இதற்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இதே மாதிரி இது ஒரு சில பெண்கள் மட்டுமல்லாமல் ஒரு 17 பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல் அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி கவனிக்காமல் விட்டார்கள்? பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு பள்ளிக்கூட நிர்வாகம் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறது? ஒரு குற்றம் நடந்த போது கூட அவன் மீது புகார் அளிப்பதற்கு அவர்களே முன்வந்து இந்த புகாரை அளித்திருந்தால் அதனுடைய விலை வேற ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நீ வெளியே சொல்லிடாது என்று சொல்வதன் மூலமாக அந்த குற்றத்திற்கு அவர்கள் உடந்தையாக மாறியிருக்கிறார்கள் என்பது இன்னும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சிறுமியினுடைய தாயார் தான் இந்த முடிவை எடுத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருந்திருக்கிறாங்க.
இன்றைக்கு அவர் வந்து ஒரு தற்கொலையின் வழியாக இறந்து போயிருக்கிறார். அவருடைய சிவராமனுடைய தந்தையும் இது சார்ந்த உளவியல் பிரச்சனையாக என்னன்னு தெரியல, மிகுந்த குடி போதையில் அவர் ஒரு விபத்துக்குள்ளாகி அவரும் வந்து இறந்து போயிருக்கிறார். இது இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, ஒரே நாளில் வந்து அப்பனும் மகனும் செத்து போயிட்டாங்களே என்று சொல்லி அண்ணாமலை வந்து அதற்கு அறிக்கை விடுகிறார். எப்பொழுதுமே பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறவர்களும் அரசியல் ரீதியாக இருக்கிறார்கள். அது வந்து கடந்த காலங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம். சில குற்றச்சாட்டுகளுக்கு நேர்மையான பதில் சொல்ல முடியாதவர்களாக பல பேர் வந்து அரசியல் கட்சிகளிலே பொறுப்புகளில் கூட இருந்திருக்கிறார்கள். அந்த ஒரு தவறான முன்னுதாரணத்தையும் நாம் பார்த்துருக்கிறோம். காஷ்மீரினுடைய கோவிலிலே வைத்து ஆஷிபா என்கிற சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அந்த சிறுமியை காணாமல் தேடிக்கொண்டிருந்த தகப்பன் வந்து சொன்ன தகவல் என்னென்னா, நாங்கள் எல்லா இடத்திலும் தேடினோம், கோயில் ஒரு புனிதமான இடம், இங்கு தவறு நடக்காது என்று நம்பினோம்னு சொன்னாங்க. கடைசியில் அங்கு தான் அந்த தவறை நடந்தது. அந்த தவறுக்கு ஆதரவாக அங்கிருந்த பாஜகவினரெல்லாம் ஊர்வலம் போனதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுபோல் குஜராத்தினுடைய கலவரத்திலே வந்து பில்கிஸ் பானுவினுடைய ஒரு குழந்தை சுவற்றிலே அடித்து கொலை செய்யப்பட்டு ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு மிகப்பெரிய கொடூரம். அந்த வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை எல்லாம் பாஜகவினுடைய அரசு விடுதலை செய்ததையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கோர்ட்டில் மறுபடியும் அவர்களெல்லாம் வந்து சரணடைய சொல்லி உத்தரவு போட்டாங்க. அவர்களெல்லாம் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள், அதனால் தவறு செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் பாஜகக்காரர்கள் பேசினார்கள். அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர், மாநில தலைவர் வந்து இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று பேசாமல் ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டார், அவர் ஏன் அவர் அப்பா வந்து விபத்தில் இறந்தார், இது எப்படி நடக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஜனநாயகத்திலே யார் வேண்டுமானாலும் கேள்வி எழுப்பலாம். அவருடைய அந்த குற்றச்சாட்டு வந்தபோது உடனடியாக நாம் தமிழர் கட்சியும் கூட அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து கட்சியை விட்டு நீக்குவதாக அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு இடையில் ஒரு செய்தி என்னென்னா, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய மருத்துவ செலவுக்கு நிதி திரட்டி கொடுத்ததற்கான ஆதாரங்களும் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் வந்து வெளிவந்திருக்கிறது. எனவே பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய மாணவி இரவு நேர டியூட்டியில் வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க, படித்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ மாணவியினுடைய ஒரு கொலையை நம்ம இப்பொழுது பார்த்தோம். அங்கேயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது தற்கொலை செய்து கொண்டதாக அதையும் மூடி மறைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். சக மருத்துவ கல்லூரியினுடைய மாணவிகள், மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அதை ஒரு போராட்டமாக மாற்றியதற்கு பின்னால் அது சிபிஐயினுடைய விசாரணைக்கு வந்து போயிருக்கிறது. அப்போ எங்கு குற்றம் நடந்தாலும் அதை மறைப்பது, ஒரு பெண்ணினுடைய பாலியல் அத்துமீறல்களை வந்து மறைப்பதில் தான் ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு கௌரவம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லா இடங்களிலேயுமே இருக்கிறது. இப்போ எல்லாருமே களத்திற்கு வந்து நேரடியாக வந்து புகார் அளிப்பது, போராடுவது என்கிற இடத்திலே தான் இது போன்ற குற்றங்கள் வெளிப்படுகிறதை தவிர இயல்பாகவே இது போன்ற விஷயங்களை வந்து கண்டிப்பதற்கான மனநிலை என்பது ஒரு பொது புத்தியில் வந்து இதை மறைப்பது தான் சரியானது, இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடாது என்பது யாருக்கு சாதகமானது? குற்றம் செய்பவர்கள் தப்பிப்பதற்கு தான் அது உதவுமே தவிர அந்த குற்றம் சார்ந்தவர்களுக்கு தான் அது சாதகமானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி எப்படி கிடைக்கும்? பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி அந்த உண்மையை வெளியே சொல்வதன் வழியாக தான் கிடைக்கும். அப்போ வெளியிலே சொல்லிடாத, பேசிடாத. அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்ப மானம் கெட்டு போயிடும், நம்ம பள்ளிக்கூடத்துடைய மான மரியாதைலாம் கெட்டு போயிடும், கௌரவம் கெட்டு போயிடும், நம்ம நடத்துகிற மருத்துவமனையினுடைய மரியாதை கெட்டு போயிடும்னு நினைக்கிறாங்களே தவிர இது போன்ற குற்றங்கள் நிகழவே கூடாது, நிகழ்ந்திருக்கக்கூடாது. அதை மீறி நிகழ்ந்து விட்டதென்றால் அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நீதி சார்ந்த உணர்ச்சி என்பது எந்த இடத்திலே மறைக்கிறார்கள்? இது ஒரு பெரிய உளவியல் சிக்கலாக இருக்கிறது. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஆபாசமாக உடை அணிந்திருக்கிறாய், நீ உன்னோட நடவடிக்கை சரியில்லை, அதனால தான் இதெல்லாம் உனக்கு நடந்துச்சு, எல்லாருக்கும் அது நடக்காதுன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு சிறுமி, அவளை வந்து தூங்கி கொண்டிருந்த சிறுமியை தூக்கிட்டு போய் ஒருத்தன் வந்து இது மாதிரியான பாலியல் அத்துமீறல் செய்கிறான் என்று சொல்லுகிற போது பெண்கள் மீதே அந்த குற்றச்சாட்டை திருப்பி சொல்லக்கூடிய ஒரு பொது புத்தியிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சொன்ன போதும் அது அவரை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர் வேறு என்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை வாக்குமூலமாக பெற்று அது வழக்கு விசாரணை முடிவதற்கு முன்பே அவர் தற்கொலையிலே முடிந்திருக்கிறது. இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு பெண் குழந்தையின் பெற்றோர்கள் மட்டுமல்ல, பள்ளி நிர்வாகங்கள் மட்டுமல்ல, பொது சமூகமும் கூட இந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்ந்தவர்களை, பெண்கள் மீதான வன்முறையை அவர்கள் பக்கமே திருப்பாமல் குற்றவாளிகளை
தண்டிப்பதிலே எல்லாரும் உறுதியோடு இருக்க வேண்டும். பொது சமூகம் இதை அவமானமாக கருதக்கூடாது. அந்த குழந்தை மனதிலே ஒரு ஆண் பற்றிய பிம்பம் என்னவாக இருக்கும்? அது எப்படி அந்த குழந்தை வாழ்க்கையில் ஆண்களை எப்படி இனிமேல் அவர் சந்திப்பார்? எப்படி ஆண்களோடு பழக முடியும்? இயல்பாக பழக முடியும்? அவருடைய உளவியல் என்ன விதமான பதட்டத்திற்கு ஆளாகும்? அவள் வளர்ந்த பின்னால் அவள் எப்படி ஒரு திருமண வாழ்க்கையவோ எதிர்காலத்திலே ஒரு ஆண் சார்ந்த வாழ்க்கையவோ எப்படி அந்த சிறுமியால் எதிர்காலத்திலே எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை இதற்குள்ளே இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்திலே நிற்பதற்கு பதிலாக பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு ஆணின் மீது நம்ம அவனை காப்பாற்றுவதற்கு நாம் குடும்ப மானம் என்கிற பெயரிலே, பள்ளிக்கூடத்தினுடைய கௌரவம் என்கிற பெயரிலே பொது சமூகம் ஈடுபடுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த பொது புத்தி மாற்றப்படாத வரைக்கும் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் மட்டுமல்ல, சமூகத்தில் இப்படிப்பட்டவர்கள் உருவாகாமல் இருப்பதற்கு இது குறித்து வெளிப்படையாக பேச வேண்டும். ஒவ்வொரு குழந்தையுமே இது மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகிற போது அது குறித்து பேசுவதற்கான அந்த குரலை நாம் தடை செய்யக்கூடாது என்பது மிக முக்கியமான விஷயமாக கருதுகிறேன். இது தற்கொலையில் முடிந்ததால் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்னவாகும் என்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் பல உண்மைகள் வெளிவராமலே கூட போகலாம். வேறு சில பள்ளிக்கூடங்களிலும் இது மாதிரியான NCC முகாம்களை நடத்தியிருக்கிறார். எனவே பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் துணிந்து நீங்கள் புகார் கொடுங்கள், காவல்துறையிலே புகார் கொடுங்கள், மகளிர் காவல் நிலையத்திலே நீங்கள் புகார் அளியுங்கள், நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அரசு சொல்லியிருக்கிறது. நாம் சட்டத்தின் முன்னால், நீதியின் முன்னால் குற்றவாளிகளை நிறுத்த வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியாக பார்க்கிற மனநிலையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். நன்றி, வணக்கம்.